Good evening, good evening. God's glorious presence is among us. Thank you so much for joining in. இந்த அருமையான வாரத்துக்காக தேவனை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். ஆண்டவர் இந்த புதிய மாதத்தை நம்ம கொடுத்துருக்கிறார். இந்த நவம்பர் இந்த வருஷத்தின் இது கடைசி மாதத்துக்கு முன்னாடி நம்ம இருக்கிறோம். இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் இந்த வருஷம் எப்படி போச்சுன்னு தெரியல. மோஸ்ட் ஆஃப் த டைம் வி ஆர் அட் ஹோம். ஸோ எனிவே நம்ம வீட்டில் இருக்கிறோமோ வெளியில் இருக்கிறோமோ இட் டசன்ட் மேட்டர். ஆஸ் லாங் ஆஸ் நம்ம ஆண்டவர்கிட்ட இருக்கிறது தான் இன்னைக்கு அந்த கடைசி நாட்களில் முக்கியமான காரியம். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஸோ once again, greetings to you all in the name of Lord and Savior Jesus Christ. Facebookல பார்த்துட்டு இருக்கீங்க, அதே போல் ஜூமில் இருக்கீங்க. இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கிறேன், வரவேற்கிறேன். ஐ ஹோப் யூ ஆர் டூயிங் குட். ஒவ்வொரு நாளும் வேதத்திலிருந்து நம்ம காரியங்களை கற்றுக்கொண்டு இருக்கிறோம். நம்ம சொந்த அனுபவத்தில் கற்றுக்காம நம்ம சொந்த காரியங்களை, அதாவது என்னோட முயற்சினாலோ என்னோட ஞானத்தினாலோ கற்றுக்கொள்ளாதபடி தேவனுடைய வார்த்தை எனக்கு நமக்கு கற்றுக் கொடுக்குது. அதுதான் எனக்கு பலன், அதுதான் என்னுடைய ஜீவனாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஸோ இன்னைக்கு நம்ம உலகத்துல ஏகப்பட்ட புக்ஸ் பார்க்கலாம், ஏகப்பட்ட காரியங்கள் பார்க்கலாம். பட் த ஒன்லி பைபிள், இன்னைக்கு உலகத்துல இருக்கிற எல்லா புக்ஸை காட்டிலும் ஒன்லி பைபிள் கேன் ஸ்டில் டாக் டு அஸ், ஒன்லி த பைபிள் கேன் ஸ்டில் ஸ்பீக் டு அஸ், ஒன்லி த பைபிள் கேன் மோல்ட் அஸ், ஒன்லி பைபிள் கேன் சேஞ்ச் அஸ். ஃபிசிக்ஸ் புக் படிக்கிறனால நீங்க சேஞ்ச் ஆக மாட்டீங்க, மேபி உங்களோட நாலேஜ் வளரும். கெமிஸ்ட்ரி படிக்கிறதுனால இட் கேன் நாட் டிரான்ஸ்ஃபார்ம் யூ. பயாலஜி நீங்க படிக்கிறதுனால இட் கேன் நாட் மேக் யூ. த ஒன்லி புக் so called like நம்ம இந்த உலகத்துல கோடிக்கணக்கில் புக்ல இருந்தாலும் அந்த ஒன்லி புக் which still talk to us, which is still alive, which is still speaks, which still transform us is the Bible. Hallelujah. அப்போ அந்த வார்த்தை தான், அதனாலதான் நம்ம பைபிள் ஸ்டடிங்கிறோம். அது ஆதி அப்போஸ்தலர் நாட்கள்ல அனுதினமும் வீடுகள் தோறும் வேதத்தை வசனத்தையும் தியானித்து கொண்டிருந்தார்கள். அப்போ என்ன பண்ணாங்க, சும்மா வாசிக்கல. அன்னைக்கெல்லாம் பாருங்களேன், பவுல் பிரசங்க ஆரம்பிச்சாருன்னா ஈவினிங் 5:30 மணிக்கு ஆரம்பிப்பாங்க, ஒரு டீ எல்லாம் குடிச்சிட்டு. விடிய காலம் 4:30-5 மணி வரைக்கும் போகும் பிரசங்கம் மட்டுமே. இன்னைக்கு யாராவது எத்தனை பேர் உட்காந்துருப்பீங்க அப்படி? இன்னைக்கு மேக்சிமம் நம்ம சர்ச்ல ஒரு 45 மினிட்ஸ் மேல மெசேஜ் தாண்டி பண்ண டைம் ஆகுது. நம்ம டைமை பார்ப்போம், பாஸ்ட்டுக்கு நம்ம செய்கையில ஆக்ஷன் காமிப்போம், டைம் ஆச்சு எப்படியாவது முடியுங்க. பிகாஸ் அந்த நாட்கள்ல அவங்களுக்கு பயங்கர ஒரு வாஞ்சை, பயங்கர ஒரு தாகம். விடிய பிரசங்கங்களை கேட்டாங்க, வசனத்தை கேட்டாங்க. ஏன்னா அதன் மூலமாக தான் ஒரு மிகப்பெரிய எழுப்புதல் வந்தது. அந்த வசனத்தின் மேல உள்ள தாகம் அந்த நாட்கள்ல ஒரு மிகப்பெரிய ஒரு ரிவைவல் ஃபயரை கொண்டு வந்துச்சு. ஹல்லேலூயா. ஸோ அதே போலதான் இன்னைக்கு தினமும் நாம தியானிக்கப்பட வேண்டும். இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் பாருங்களேன், நிறைய பேர், there are thousands and thousands of pastors or the ministers of God gathering online, ஸ்டடிங் த வேர்ட் ஆஃப் காட். இது வரைக்கும் அவங்க பண்ணாத ஜெபம் இப்பதான் பண்றாங்க. இது வரைக்கும் பண்ணாத வேத தியானம் இப்பதான் பண்ணாரு. பிகாஸ் it's everything seems to be closed, but there's only one option which the heaven should open. நமக்கு எல்லாமே சுத்தி எல்லாமே அடைக்கப்பட்ட இருந்தாலும் ஹெவன் தான் நமக்கு ஒரே வழியாக இருக்கும். ஹல்லேலூயா. சரி, ஸோ நம்ம இந்த புக் ஆஃப் ரெவலேஷனை பார்த்துக்கிட்டு இருக்கோம். we have been discussing about for many weeks, கிட்டத்தட்ட நிறைய வாரங்களாக இதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு டாபிக் பை டாபிக்கா பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் இந்த ஹெவன், அதாவது யோவான் யாரு, யோவானோட விஷன்ஸ் எப்படி இருந்தது, யோவான் அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ்ல எப்படி போனாரு மேல, அங்க ஹெவன்ல உள்ள காரியங்கள் என்னென்ன பார்த்தாரு, ஹெவன்ல உள்ள வர்ஷிப் செட்டப் எப்படி இருந்தது, அதுக்கப்புறம் அந்த வர்ஷிப் செட்டப் நடந்த உடனே அதுக்கப்புறம் இந்த 7 சபைகளை குறித்து, இந்த 7 சபையை நம்ம பார்த்தோம். அந்த 7 டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் சர்ச். நம்ம இப்போ அந்த 2000 இயர்ஸ் சர்ச்சோட ஹிஸ்ட்ரி இருக்கு, 2000 இயர்ஸ் சர்ச்சோட ஏஜ் இருக்கு. அந்த 2000 இயர்ஸ் 7 டிஃப்ரெண்ட் டைம் ஃப்ரேம்ல ஆண்டவர் வச்சிருந்தாரு. அதை குறித்து நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் சீல்ஸ், 7 விதமான முத்திரைகள் உடைக்கும் போது முதல் முத்திரையில அந்திகிறிஸ்து உள்ளால வரான். ஐ மீன் இந்த அந்திகிறிஸ்தோட ஆட்சி ஆரம்பிக்கப்படுது. அதுக்கப்புறம் 2ஆம் முத்திரை, 3ஆவது முத்திரை இந்த வார், அப்புறம் ஃபேமைன், அதுக்கப்புறம் இந்த மார்ட்டியர்ஸோட பிளட், ஆல் தீஸ் திங்ஸ் நம்ம எல்லாமே பார்த்தோம். பீஸ் எடுக்கப்படுறது. ஸோ ஆல் தீஸ் அது எல்லாத்தையும் பார்த்தோம். அப்புறம் 7ஆவது சீல்ல 7 ட்ரம்பட் கொண்டு ஒரு 7 தூதர்கள் வராங்க. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் நம்ம ஒவ்வொரு காரியமா பார்த்துட்டு இருக்கோம். ஐ ஹோப் இப்போதான் உங்களுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் கொஞ்சமாவது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ரெலம்குள்ள ஆண்டவர் கொண்டு போறாரு நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஸோ இன்னைக்கும் நம்ம இந்த ட்ரம்பட்ஸை பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு ட்ரம்பட் ஓதும் போதும், அதாவது இதெல்லாமே அந்திகிறிஸ்து ஆட்சியில நடக்குதும். அதாவது இந்த ரூல் ஆஃப் ஆன்டி கிரைஸ்ட், நம்ம சபை எடுத்துக்கொள்ளப்பட்டு நாம எல்லாருமே மறுரூபமாயி
இயேசுவோட நம்ம வந்து பரலோகத்துல இருப்போம். அதாவது சபை யாராரு மனவாட்டிகளாக இருக்கிறாங்களோ அவங்க எல்லாமே இயேசுவோட அந்த 7 இயர்ஸ் அங்க வெட்டிங் ஃபீஸ்ட் நடக்கும், ரிவார்டிங் செரமனி நடக்கும். ஓகே, அதே நேரத்துல தான் பூமியில இந்த 7 வருஷம் உபத்திரவ காலம். அதுக்கு வந்து ஹெட் பண்றது வந்து அந்தி கிறிஸ்து. அப்ப கிறிஸ்து பூமியில இருக்க மாட்டாரு, பரிசுத்த ஆவியானவர் பூமியில இருக்க மாட்டாரு, பாவ மன்னிப்பு பூமியில இருக்காது, கிருபை பூமியில இருக்காது, எதுவுமே இருக்காது. எல்லாமே எடுத்துக்கொள்ளப்படும். சபை எடுத்துக்கொள்ளப்படும் போது கிருபையும் எடுத்துக்கொள்ளப்படும், பரிசுத்த ஆவியானவரும் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் வில் பி டேக்கன் அப். அப்போ அந்த மேல போனதுக்கு அப்புறம் நடக்க வேண்டிய இந்த காரியங்கள் எல்லாமே தான் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல நிறைய காரியங்கள் ஆல்மோஸ்ட் ஃப்ரம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெளிப்படுத்தல் 4ல இருந்தே கிட்டத்தட்ட இந்த வெளிப்படுத்தல் 19 வரைக்குமே இந்த அந்திகிறிஸ்து ஆட்சியில என்னென்ன நடக்கும், என்னென்ன காரியங்கள் சம்பவிக்கும் தான் ஆண்டவர் வந்து யோவானுக்கு வெளிப்படுத்தினார். இப்ப அந்த வெளிப்படுத்தின காரியங்களை தான் நமக்கு அந்த ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு பரிசுத்த ஆவியானவர் மூலமாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கிற. என்னென்ன நம்ம ஏன் இது டீட்டெயிலா படிக்கிறோம்னா, we should aware of this. அந்த நாட்கள்ல நம்மளால வாழ முடியாது, அந்த நாட்களை நம்மளால தப்பிக்கித்து கொள்ள முடியாது. அதுக்கு முன்னாடி நம்ம ஆயத்தமா இருக்கணும். there are two ways God prepares. எல்லாத்தையும் வந்து ஆண்டவர் ப்ரிப்பேர். ஒன்னு அன்பினால ப்ரிப்பேர் பண்ணுவாரு, சரிங்களா? இன்னொன்னு வந்து அவங்கள வந்து உருவாக்கி உடச்சு ப்ரிப்பேர் பண்ணுவார். நம்ம வந்து குழந்தைங்கள வந்து நம்ம வந்து வளர்க்கும் போது 2 விதமான ட்ரீட்மெண்ட் சொல்லி கொடுப்பாங்க. ஒண்ணு வந்து நீங்க அன்பால சொல்லி பாருங்க, அன்பால கேட்கலைன்னா நீங்க அடிச்சு வளர்த்து பாருங்கன்பாங்க. அப்ப எப்படியாவது திருந்துரும். அப்ப ஆண்டவர் நிறைய பேருக்கு வந்து சில நேரத்துல வந்து he is lovable God. ஆண்டவரை வந்து அன்போட, அதான் இந்த நாட்கள் அந்த 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 கிரேஸ் இருக்கும்போது அவரோட லவ் வெளிப்படுது. அந்த லவ் மூலமாக இன்னைக்கு நமக்கு இந்த மாதிரி பைபிள் ஸ்டடி, இந்த வசனத்தை குறித்த உள்ள வெளிப்பாடுகள், இனிமேல் நடக்க போற காரியங்களை குறித்து முன்னோட்டியே நமக்கு தெரியறதுனால இதெல்லாம் வந்து அவரோட அன்பை வெளிப்படுத்துறாரு. அப்ப சில பேருக்கு வந்து இதுலயும் அவங்க திருந்தாத நிமித்தம் சில நேரத்துல அடுத்த லெவல் ஆஃப் ட்ரீட்மெண்ட் வந்து சில நேரத்துல அந்த உடச்சு உருவாக்குவார். ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் வி ஷுட் நோ. எதுக்குன்னா we should prepare any moment. நம்ம அதாவது எந்த நேரம்னாலும் அவர் வந்து வரலாம், அதுக்கு நம்ம ஆயத்தமாக இருக்க வேண்டும். So with this I want to start today's topic. நமக்கு வந்து 5th trumpet பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். இது வரைக்கும் 4 எக்காலங்களை பார்த்தா 4 எக்காலங்கள் வந்து கொஞ்சம் வந்து ஓரளவு பேசிக் தான் சொல்லலாம். பேசிக்னாலும் அது எக்ஸ்ட்ரீமா இருந்தது. காஸ்மிக் ஸ்ட்ரக்லாம் இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஃபேமைன் இருந்தது, அது எல்லாமே பார்த்தோம். எக்ஸ்கியூஸ் மீ. அப்போ செகண்ட் அதாவது அந்த ஃபர்ஸ்ட் செட் வந்து அந்த ஃபர்ஸ்ட் 4, அதுக்கப்புறம் 3, இது வந்து 3ஆ பிரிச்சுங்க. இந்த லாஸ்ட் 3 ட்ரம்பட்ஸ் தான் அந்த வாவ் சொல்றாங்க. அதாவது ஐயோ, இதை வந்து இதுல யாரெல்லாம் வந்து நீங்க வந்து மாட்ட போறீங்களோ அவங்க எல்லாருமே ஐயோன்னு சொல்லி ஒரு தூதன் வந்து அனௌன்ஸ் பண்றான். அதுலதான் வந்து இந்த 5th ட்ரம்பட் பத்தி நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு. தேங்க்யூ ஜீசஸ். Let me share the PowerPoint with you. Hallelujah. Praise you. Praise you, Jesus. Okay. 5th trumpet. 5வது எக்காலம், அதாவது அங்க உள்ள ஒரு தூதன் ஊதுறான். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அந்த சீல்ஸ் 7 சீலுமே இயேசு கிறிஸ்து தான் உடைக்கிறாரு. 7 எக்காலங்களும் 7 தூதர்கள் ஊதுறாங்க. ஒவ்வொரு தூதங்களும் ஊதும் போது பூமியிலையும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களையும் காஸ்மிக்லையும் எல்லாமே சேஞ்சஸ் நடக்குதுன்னு பார்த்தோம். 5th trumpet ஊதும் போது இதான் ஃபர்ஸ்ட் வாவ். இது வந்து பயங்கரம், அது பயங்கரமான ஐயோ. இங்க என்னென்ன நடக்குதுன்னு இது கொஞ்சம் நிறைய இருக்கு, அதனால இன்னைக்கு கொஞ்சம் ஃபாஸ்டா நான் எடுத்துட்டு போறேன். ரெவலேஷன் 9ல இருந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். ஓகே. Then the 5th angel sounded and I saw a star fallen from the heaven to the earth. ஒரு நட்சத்திரம் மேல இருந்து கீழே விழுது. ஓகே. To him was given the key to the bottomless pit. நம்ம நட்சத்திரம் சொன்ன உடனே ஓகே, உண்மைக்கே நம்ம வந்து இந்த உண்மையான நட்சத்திரம் தான் உழுதுன்னு பாக்குறோம். ஆனா அடுத்த சென்டென்ஸ்ல என்ன போட்டிருக்கோம், டு ஹிம் அப்படின்னா அது ஒரு பர்சன். அப்போ அந்த நட்சத்திரத்துக்கு வந்து இங்க வந்து காமிக்கிறது யாருன்னா அது ஒரு பர்சனாக இருக்கிறார். அவங்க அந்த பர்சனோட கையில பாட்டம்லெஸ் பிட்டோட கீயை கொடுக்குறாங்க. இன்னைக்கு நம்ம பாட்டம்லெஸ் பிட்னா என்னன்னு பிளஸ் லோக்கஸ்ட், அதுல இருந்து வர அந்த லோக்கஸ்ட்னா என்ன, வெட்டுக்கிளிகள்னா என்னன்னு பார்க்கலாம். இந்த 5ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது வானத்திலிருந்து பூமியின் மேல் விழுந்த ஒரு நட்சத்திரத்தை கண்டேன். அதாவது அந்த தூதன் வந்து நிறைய பாருங்களேன், இப்போ எப்படி நம்ம வந்து இது வந்து ஸ்டார் வந்து லைட், அதே மாதிரி அந்த ஆல்மோஸ்ட் ஆல் தி ஹெவன்லி பீயிங்ஸ் ஆர் இன் த ஃபார்ம் ஆஃப் லைட்.
அப்போ இவர் யோவான் பார்க்கும்போது ஏதோ ஒரு டக்குன்னு ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல போன மாதிரி இருந்தது. ஆனா அவருக்கு தெரிஞ்சது ஒரு சின்ன ஒரு லைட் போன மாதிரி தான். ஸோ அதனாலதான் அவர் அப்படி ரெப்ரசென்ட் பண்ணாரு. அதுக்கு அடுத்த சென்டென்ஸ்ல தான் பார்க்கும்போது தெரியுது, ஓகே அவர் கையில ஒரு கீ கொடுத்துருக்காங்க. அப்போ ஸ்டார் கையில யாருமே கீ கொடுக்க முடியாது. தட் இஸ் அ பர்சன் ஆர் அன் ஏஞ்சல். அப்போ ஒரு ஏஞ்சலாக தான் இருக்க முடியும். ஏன்னா 19வது அதிகாரத்துல, வெளிப்படத்துல 19ல இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அப்பமும் ஒரு தூதன் வருவான். அவர் கையில வந்து சங்கிலிகள்லாம் இருக்கும், செயின். எதுக்குன்னா வந்து இங்க இருக்கிற அந்த சாத்தானை கெட்டி 1000 வருஷம் பாதாளத்துல தூக்கி போடுறதுக்காக சங்கிலி எடுத்துட்டு வருவான். சோ அதே போல இங்க வந்து அவனுக்கு என்ன நம்பனா, ஏன்னா பிசாசு போற இடம், அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியில அரசாளும் பொழுது அந்த 1000 வருஷம் பிசாசு தூக்கி போடுற இடம் வந்து அந்த பாட்டம்லெஸ் பிட். அதே போலதான் அதுக்கு முன்னாடியே அதே மேபி அந்த தூதனா கூட இருக்கலாம். அந்த தூதன் ஃபர்ஸ்ட் ஒரு கீ கொண்டு வரும், அந்த கீ ஓபன் பண்றதுக்கு. அப்ப இந்த தூதன் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க இது ஒரு பிசாசான தூதன். பிசாசு கையில யாரும் ஆண்டவர் வந்து கீயை கொடுக்க மாட்டாரு. கீ இப்ப எல்லா அதிகாரமும், பாதாளத்தின் வாசல்கள் உள்ள எல்லா அதிகாரமும் நம்ம கிட்டயோ அல்லது தேவன் கிட்டையும் தான் இருக்குனே தவிர பிசாசு கிட்ட கிடையாது. பிசாசு டசன்ட் ஹேவ் எனி கீ எனிமோர். ஸோ அவன்கிட்ட இந்த பாதாளத்தின் சாவிகளோ அல்லது இந்த இந்த பாட்டம்லெஸ் பிட்டுங்கிறது வந்து உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுனா, இப்போ நீங்க ஒரு பெரிய பிட் இருக்கு, நமக்கு பாட்டம் எங்க இருக்குன்னு தெரியும், எவ்வளவு ஆழம் இருக்குன்னு தெரியும், சரிங்களா? பாட்டம்லெஸ் பிட் வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஸ்பேஸ், ஒரு ஓப்பன் ஸ்பேஸ். அதை வந்து கீழே போயிட்டே இருக்கும், எட்டர்னிட்டி வரைக்கும் போயிட்டே இருக்கும். உங்களால அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது, எங்க போய் முடியும்னு சொல்ல முடியாது. அது வந்து இட் வாஸ் கைண்ட் ஆஃப், என்ன சொல்றது, நீங்க ஏதோ ஒரு பெரிய ஹாலோல விழுந்துட்டீங்க, அதுக்கு வந்து எண்டே இல்லை, அந்த மாதிரி உள்ள ஒரு இடம், சரிங்களா? அதனாலதான் பாட்டம்லெஸ் பிட், அதுக்கு வந்து பாட்டமே இல்லை. அந்த பிட்டோட கீயை வந்து ஒரு தூதன் கொண்டு வராரு, சரிங்களா? வானத்துல இருந்து பூமியின் மேல் விழுந்து ஒரு நட்சத்திரத்தை கண்டேன், அவனுக்கு பாதாள குழியின் திறவுகோல் கொடுக்கப்பட்டது. இங்க பாதாள குழி வந்து நமக்கு வந்து தமிழ்ல வந்து ரொம்ப அப்படி கிளியரா என்ன ஒரு ஒரு டிரான்ஸ்லேஷன் இல்லை. ஆனா இங்கிலீஷ்ல பாருங்களேன், பாட்டம்லெஸ் பிட் அப்படின்னா அதுக்கு வந்து பாட்டமே கிடையாது. இட் வாஸ் அ கைண்ட் ஆஃப், அவங்க ஃபாலன் அந்த ஃப்ரீ ஸ்பேஸ் மாதிரி போயிட்டே இருக்கும், எட்டர்னிட்டி அளவுக்கு அவங்களுக்கு வந்து போயிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இடம், சரிங்களா? நம்ம இந்த பாட்டம்லெஸ் பிட்டை பத்தி நம்ம வந்து அண்டர்வேர்ல்டு கிங்டமோட பைபிள் ஸ்டடியில நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இந்த ஹெல் என்ன, இது ஹெல்னா என்ன, ஹேட்ஸ்னா என்ன, அதாவது நரகம், அதுக்கப்புறம் பாதாளம், அதுக்கப்புறம் இது இந்த மாதிரி பாட்டம்லெஸ் பிட், இதெல்லாமே நம்ம தனியா நம்ம ஏற்கனவே பைபிள் ஸ்டடியில் ஏற்கனவே பார்த்துருக்கோம், டீட்டெயிலாகவே பார்த்துருக்கோம். சரி, இதுக்குள்ள கீயை ஒருத்தர் கொண்டு வந்துட்டு அண்ட் ஹி ஓப்பன் த பாட்டம்லெஸ் பிட் அண்ட் ஸ்மோக் arose அவுட் ஆஃப் த பிட் லைக் எ ஸ்மோக் ஆஃப் கிரேட் ஃபர்னேஸ். அதுல இருந்து ஒரு புகையை போல ஒரு காட்சி எழும்புது. அந்த வந்த காட்சி வந்து, so the sun and the air were darkened because of the smoke of the pit. அது வந்து அப்படி சூரியனே அப்படி வந்து மூடிச்சு. இப்ப பாருங்க, நம்ம வந்து சில நேரத்துல ஒரு இந்த காட்டு தீலாம் எங்கெங்கே பற்றி எறியும் போது அந்த இடத்துல உள்ள ஒரு பெரிய கிளவுடு மாதிரியே ஃபார்ம் ஆகி அந்த இடத்துல ஒரு சூரிய ஒளினே மறைச்சிடும். ஸோ அதே போல இந்த பாதாளத்துல இருந்து ஒரு ஸ்மோக் போல பாக்குறாரு. இதெல்லாமே பார்க்கும் பொழுது யோவான் வந்து அவர் ஹெவன்ல இருந்து இந்த விஷனை பாக்குறாரு, பூமியில என்ன நடக்குதுன்னு. ஸோ அப்ப பாருங்களேன், இது வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் லாங் சைட்ல அவர் வந்து பாக்குறாரு எல்லாமே. அதனால அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் எல்லாமே அவர் வந்து மேலோட்டமா பாக்குறாரு, அதுக்கப்புறம் தான் டீப்பா வந்து காரியங்களை சொல்றாரு. எல்லா விஷயம்ஸும் பாருங்களேன், மேலோட்டமா சொல்லுவாரு. ஒரு ஸ்மோக் போல ஒன்று எழும்பி வந்தது, ஒரு ஸ்டார் போல விழுந்தது, அதுக்கப்புறம் தான் அதை பார்த்து ஒரு மனுஷன், அது வந்து ஒரு ஏஞ்சல் மாதிரி இருக்காரு. அதே போலதான் இங்க வந்து ஸ்மோக் மாதிரி ஒரு பெரிய எழும்புது, அது வந்து இந்த பூமியில் உள்ள சூரியன் எல்லாத்தையும் அப்படி மறைக்கிற மாதிரி ஒரு பெரிய நல்ல ஒரு ஸ்மோக் வந்து வருது, சரிங்களா? அப்போ வந்த உடனே and you thank you Jesus. Okay, then out of the smoke locust came upon the earth. வெட்டுக்கிளி நம்ம வந்து தமிழ்ல பார்த்திருக்கோம். அந்த புகையிலிருந்து வெட்டுக்கிளிகள் புறப்பட்டு பூமியின் மேல் வந்தது. அவைகளுக்கு பூமியில் உள்ள தேள்களின் வல்லமை கொப்பான வல்லமை கொடுக்கப்பட்டது. இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு வெட்டுக்கிளி. இப்போ வந்து வெட்டுக்கிளின்னு நம்ம சொல்லும் போது நமக்கு எல்லாமே ஞாபகம் வருது, அந்த பச்சை வெட்டுக்கிளி நம்ம வீட்டுக்கு பின்னாடி இல்லை கிராஸ்லாம் உட்காந்துருக்குமே அந்த வெட்டுக்கிளியா இருக்கும். அல்லது ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி இந்த எகிப்துல இருந்து அல்லது அந்த ஆப்பிரிக்கால இருந்து சில வெட்டுக்கிளிலாம் இந்த நார்த் இந்தியாவில வந்து சில பயிர்கள்லாம் அழிச்சிட்டு போகுது, அந்த வெட்டுக்கிளியா பத்திய பேசிட்டாங்கன்னு பார்க்கும்போது கிடையாது. அப்போ இந்த பாட்டம்லெஸ் பிட் வந்து யாரோட இடம் நம்ம பார்க்கணும் ஃபர்ஸ்ட். இப்ப இந்த பாட்டம்லெஸ் பிட்ல
ஒரு தூதன், அதாவது ஹெவன்ல இருந்து ஒரு ஏஞ்சல் வந்து இறங்கி அவன் கையில அந்த கீ இருக்கு, கீயை திறந்த உடனே ஸ்மோக் போல அப்படி கிளம்புது. அந்த ஸ்மோக்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு வெட்டுக்கிளி போல வருது. அப்போ உள்ளால ஏற்கனவே என்ன இருந்திருக்கு, உள்ளால ஆண்டவர் என்ன அங்க வந்து வெட்டுக்கிளியை வளர்த்துக்கிட்டு இருக்காரு கிடையாது. அதே மாதிரி இந்த பாட்டம்லெஸ் பிட்ல வெட்டுக்கிளிக்கு அங்க வேலையே கிடையாது. அப்போ ஆக்சுவலா இது பார்க்கும்போது வெட்டுக்கிளியோட தோற்றமும் கிடையாது. பின்னாடி வந்து யோவான் சொல்லுவாரு, அந்த அந்த வெட்டுக்கிளி வந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்க நம்ம யோசிக்கிற வெட்டுக்கிளி கிடையாது. இது வந்து வித்தியாசமா இருக்குது. அப்போ யூஸ்வலா இந்த பாட்டம்லெஸ் பிட்ல பார்க்கும் பொழுது யாரு இது வந்து ஹெல்லுங்கிறது வேறு, நரகங்கிறது வேறு, அதே மாதிரி பாதாளங்கிறது வேறு. இது வந்து பாட்டம்லெஸ் பிட். அப்போ இந்த 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 பாட்டம்லெஸ் பிட்ல யார் இருப்பாங்கன்னா, இந்த ஸ்பிரிட்ஸ் ஆஃப் த விக்கெட், அதாவது சில ஆவிகள் இருக்கும். சில ஆவிகள் வந்து இப்போ வந்து மனுஷனை டார்ச்சர் பண்றதுக்காக இந்த டீமன்ஸ் சொல்லுவாங்க. சேட்டன் இஸ் டிஃப்ரெண்ட், த டீமன்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். அதாவது சேட்டன் வந்து அவன் வந்து பிரதானம், அதாவது அவன் தான் டாப் மோஸ்ட் கிங்டம். அவனுக்குள்ளே நிறைய குட்டி சாத்தான் இருப்பானுங்க, இந்த மாதிரி டீமன்ஸ் இருப்பாங்க. அல்லது வந்து இந்த மாதிரி ஸ்பிரிட்ஸ், விக்கெட் ஸ்பிரிட்ஸ் நிறைய இருக்கு. இப்போ எப்படி குட் ஸ்பிரிட்ஸ் இருக்கோ அதே மாதிரி ஈவில் ஸ்பிரிட்ஸ் நிறைய இருக்கு. ஈவில் ஸ்பிரிட்ஸ், ஈவில் ஃபோர்ஸஸ். அப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், thank you Jesus, let me, hallelujah. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நிறைய ஈவில் ஸ்பிரிட்ஸ் வந்து இப்பவும் வந்து மனுஷனை டார்ச்சர் பண்றதுக்காக வருது. அதாவது நம்மளோட இந்த அது வந்து ஹியூமன் மேன்கைண்டை எப்படியாவது அழிக்கிறதுக்காக, எப்படியாவது பிசாசு போற இடத்துக்கு அந்த ஹேட்ஸ்க்கு கொண்டு போறதுக்காக இந்த நிறைய ஸ்பிரிட்ஸ், அது மோஸ்ட்லி இந்த பாட்டம்லெஸ் பிட்ல இருக்கிறது எல்லாமே தேவையில்லாத ஆவிகள், கெட்ட ஆவிகள் நிறைய இருக்கு. ஓகே, அப்போ அதுல சில ஆவிகள் வந்து நம்மளோட மைண்டையும் நம்மளுடைய பாடியும், இப்போ வருங்களேன், இப்ப நீங்க எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க தெரியல, இப்போ சில நம்ம ப்ரேயர் மீட்டிங்ஸ் போகும்போது அங்க சில பேருக்கு வந்து அவங்களுக்கு வந்து உள்ளால இருக்க அந்த ஈவில் ஸ்பிரிட்ஸ்ல மேனிஃபெஸ்ட் ஆகும். ஸோ அது வந்து we cannot point it out as Satan. சிலது வந்து லூசிஃபரா இருக்க மாட்டான், பிரதானமா லூசிஃபர் இருப்பான். ஆனா நிறைய இது வந்து டீமன்ஸ் இருப்பாங்க. அப்போ இந்த டீமன்ஸ் வசிக்கிற இடம், டீமன்ஸ் உள்ளால இருக்கிற இடம், அதாவது இந்த ஈவில் ஸ்பிரிட்ஸ் இருக்கிற இடம் வந்து இந்த பாட்டம்லெஸ் பிட். சரிங்களா? அப்போ நிறைய இந்த மாதிரி ஸ்பிரிட்ஸ் இருக்கு. பழைய ஏற்பாட்டு காலத்திலையும் சரி, புதிய ஏற்பாட்டு காலத்திலையும் சரி, நிறைய இந்த மாதிரி செடியூசிங் ஸ்பிரிட்ஸ் இருக்கு, லஸ்ட்ஃபுல் ஸ்பிரிட்ஸ் இருக்கு, ஏகப்பட்டது. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இயேசு கிறிஸ்து வந்து ஒருத்தன் கல்லறையில உட்கார்ந்துருப்பான், அவனுக்குள்ள வந்து இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 6000 ஸ்பிரிட் இருந்தது. லீகியோன் வந்து லீஜன் சொல்லுவாங்க அல்லது லீகியோன் சொல்லுவாங்க. அப்போ அவனுக்குள்ள வந்து 6000 ஸ்பிரிட்ஸ் ஒருத்தனுக்குள்ள. அப்ப அவனுக்குள்ள மட்டும் 6000 ஸ்பிரிட் இருக்குன்னா அப்ப வந்து இந்த பூமியில எவ்வளவு இருக்குன்னு பாருங்களா. அப்ப இந்த தேவையில்ல எல்லாத்தையும் அந்த ஈவில் ஸ்பிரிட்ஸ் எல்லாமே இருக்கிற இடம் வந்து இந்த பாட்டம்லெஸ் ஸ்பிரிட்டா இருக்கு. அப்போ இந்த இடத்தோட கீயை தான் தேவன் வந்து ஒரு தூதன் மூலமா கொண்டு வந்து பூமியில அவுத்து விடுறாரு. சரி, அது எதுக்குன்னு பார்க்கலாம். சரிங்களா? பூமி எல்லாமே டார்க் ஆயிடுச்சு, ஃபைன். அதுக்கப்புறம் சரி, இப்போ நம்ம அந்த பாட்டம்லெஸ் பிட்ல என்ன இருக்குன்னு பார்த்துட்டோம். பாட்டம்லெஸ் பிட்ல யார் அந்த என்ன மாதிரி ஸ்பிரிட் இருக்குன்னு பார்க்குறோம். பார்த்துட்டு இப்போ யோவான் அங்கிருந்து பார்க்கும்போது எப்படி தெரியுதுன்னா, அவருக்கு வந்து ஒரு பெரிய வெட்டுக்கிளி போல தெரியுது. அந்த எல்லாமே ஸ்பிரிட், அவர் வந்து ஸ்பிரிச்சுவல், அவர் ஆக்சுவலா ஸ்பிரிட்ல தான் இருக்காரு. யோவான் வந்து மாம்சத்துல இல்ல, ஸ்பிரிட்ல இருக்கனால he can able to see the spirits how they are. யூஸ்வலி நம்ம இப்ப வந்து ஃபிளஷ்ல இருக்கிறனால நமக்கு வந்து ஸ்பிரிட்டோட ரெலம்ல தெரியாது. இப்பவுமே நம்மளை சுத்தி நிறைய பேர் சொல்லுவாங்க, நிறைய தேவ மனிதர்கள், ஆவிக்குரிய மனிதர்கள். நம்ம நீங்க இப்ப வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறீங்களா, இப்ப திடீர்னு ஆண்டவர் உங்களுக்கு வந்து ஆவிக்குரிய கண்கள் திறந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். திறந்துட்டீங்கன்னா உங்களுக்கு யூ கேன் see thousands and thousands of evil forces moving here and there. நீங்க அதை பார்க்கலாம். இப்போ அது வந்து எதுவுமே நம்மளை தொடரும். இப்ப நம்ம ஆண்டோடைய பிள்ளைகளா இருக்கும் பொழுது நம்மளை சுத்தி 2 தேவதூதர்கள் எப்பயும் இருப்பாங்க. அது வந்து இப்ப நம்ம கண்ணுக்கு தெரியாது, ஆனா உண்மைக்கு அவங்க நின்றுட்டு இருக்காங்க. நம்மளை சுத்தி ஒரு அக்னி மதில் போல இருக்காங்க. தேவன் 24 hours நம்மளை பாதுகாத்துட்டு இருக்காரு. இதை தாண்டி பார்க்கும் பொழுது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஒரு தடவை ஒரு தேவ மனுஷன் ரொம்ப ஜோமனி கேட்டிருந்தார், ஆண்டவரே எனக்கு வந்து ஆவிக்குரிய கண்கள் தரங்க, எனக்கு வந்து ஐ வாண்ட் டு see the spiritual world, இந்த பூமிக்குரிய, அதாவது அந்த ஆவிக்குரிய உலகத்தை நான் பார்க்கணும் பல வருஷங்களா ஜோமனிட்டு திடீர்னு ஆண்டு ஒரு நாள் திறந்துட்டார் கண்ணை. திறந்த உடனே அவரு பயந்து நடுங்கிட்டாரு. ஏன்னா
அவர் பூமியில தான் இருக்காரு. ஆவிக்குரிய கண்கள் திறந்து பாக்குறாரு. சுத்தி முத்தியும் ஒரு 1000 கணக்கான ஒரு ஈவில் ஸ்பிரிட்ஸ் அங்கேயும் இங்கேயும் போயிட்டு இருக்கு. அவனை டார்ச்சர் பண்றதுக்காக, அவங்கள எப்படி போறதாக, அவனை எப்படி வந்து விளைவிக்கிறது, அவனை எப்படி வந்து அந்த குடும்பத்துல எப்படி சண்டையை மூட்டலாம், எப்படி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மத்தியில எப்படி எப்படி நம்ம வந்து பிரிவினை உண்டு பண்ணலாம், குழந்தைங்களை எப்படி வந்து அடிக்ஷன்ல மாத்தலாம், எல்லாம் பிஸியா போயிட்டு இருக்காங்க. அப்போ அவர் பார்த்து, ஆண்டவரே எனக்கு போதும், எனக்கு நீங்க வந்து எவ்வளவு பாதுகாக்கிறீங்கன்னு எனக்கு இப்பதான் புரியுது. நம்ம வந்து மாம்ச பாதுகாப்புக்கு மட்டும்தான் ஆண்டவர்கிட்ட நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் மோஸ்ட் ஆஃப் த டைம். நம்ம வந்து ஒரு 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 கல்லு தடுக்கி விட்டு கீழே விழுறோம், ஒண்ணுமே ஆகல. ஆண்டவரே ரொம்ப நன்றி, அதுக்கு நன்றி செலுத்தணும். ஆனா பாத்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் ரெலம்ல நம்மளை 24 hours நம்மளை எதுவுமே அணுகாதபடி பாதுகாத்துக்கிட்டு இருக்காரு. ஹல்லேலூயா. அப்போ 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 ஆவிக்குரிய ரீதியில நமக்கு வந்து அதோட ஸ்ட்ரக்சர்ஸ் என்னன்னு தெரியாது நமக்கு. அதாவது அந்த ஈவில் ஸ்பிரிட்ஸோட ஸ்ட்ரக்சர்ஸ், அந்த ஈவில் ஸ்பிரிட்டோட தன்மைகள் எப்படி இருக்கும், அது வந்து எப்படி இருக்கு, என்ன மாதிரி உருவத்தில் இருக்கு. நம்ம இப்ப நிறைய பேர் பாக்குறாங்க, தேவ மனுஷர்கள் நிறைய பேர் பார்த்திருக்காங்க, அவனோட உருவம், அவன் எப்படிலாம் இருக்கான், எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணுவான்னு. அப்போ இங்க யோவான் பாக்குற காரியம் வந்து லோக்கஸ்ட் மாதிரி இருந்தாலும் அதோட கிளியர் டிஸ்கிரிப்ஷன்ஸ் பின்னாடி கொடுக்குறாரு எப்படி இருக்கும்னு. அதுக்கு என்னென்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு பாருங்களேன். அந்த லோக்கஸ்ட் வந்து அந்த வெட்டுக்கிளிக்கு என்னென்ன கொடுத்துருக்குன்னா, ஸ்கார்பியனுக்கு, அதாவது ஒரு தேலுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அந்த கொடுக்கு அதுக்கு இருந்திருக்கு போல இருக்கு. அந்த தேல் பார்த்திருக்கீங்களா எல்லாரும்? எத்தனை பேர் தேல் பார்த்திருக்கீங்க? how many of you with me? ஓகே, அந்த தேலுக்கு ஒரு பின்னாடி ஒரு கொடுக்கு இருக்கு. அது கொட்டிச்சுன்னா வலி தாங்க முடியாது. அந்த மாதிரி ஒரு பெயின் கொண்டு வரதுக்கு உள்ள ஒரு அதிகாரம் லோக்கஸ்டுக்கு இருக்கு. வெட்டுக்கிளிக்கு யூஸ்வலா கொடுக்கு கிடையாது. அது வந்து சும்மா அந்த கிராஸையும் இலையன்னு தின்னுட்டு போகும். இங்க உள்ள வெட்டுக்கிளிக்கு ஆண்டவர் ஒரு கொடுக்கு வச்சிருக்கிறார். சரி, கொடுக்குங்கிறது வந்து பெயின், பயங்கர எக்ஸ்ட்ரீம் பெயினை கொண்டு வரதுக்காக ஒரு தேல். அப்போ தேவர் கமாண்டட் நாட் டு ஹார்ம் த கிராஸ் ஆஃப் த எர்த் ஆர் எனி கிரீன் திங்ஸ் ஆர் எனி ட்ரீ. அப்போ அந்த வெட்டுக்கிளிகள் வந்து கிராஸோ மரமோ செடியோ தொடக்கூடாது. But only those men who do not have the seal of God on their foreheads. இந்த seal of God வந்து எங்க நம்ம அந்த 6வது எக்காலமும் அதாவது அந்த 6வது முத்திரைக்கும் 7வது முத்திரைக்கும் நடுவில் ஆண்டவர் இந்த 1,44,000 பேருக்கு தேவனுடைய முத்திரை போடுவார். நீங்க ஏற்கனவே பார்த்திருப்பீங்க. ஓகே, அவங்கள தவிர மற்றவங்க எல்லாருமே வந்து அந்திகிறிஸ்துவோட முத்திரையில ஜாலியா இருந்துட்டு இருப்பாங்க. அப்பதான் பொருள் வாங்க முடியும், விற்க முடியும் இருக்கவங்களுக்கு. அவங்களுக்கு எல்லாத்தையும் டார்ச்சர் பண்றதுக்காக பாட்டம்லெஸ் பிட்ல இருந்து ஒரு கைண்ட் ஆஃப் லோக்கஸ்ட் வருது. இந்த லோக்கஸ்ட் என்னன்னு நம்ம கடைசியா பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே பாட்டம்லெஸ் பிட்ல உங்களுக்கு ஏற்கனவே நான் க்ளூ கொடுத்துட்டேன், அங்கிருந்து என்ன வரும்னு சொல்லிட்டு. இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஸ்பிரிட். நம்ம அந்த ஸ்பிரிட் தான் ஆண்டவர் இங்க வந்து அவர் லோக்கஸ்ட் மாதிரி பாக்குறாரு. அந்த ஸ்பிரிட்டோட தன்மைகளும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்து அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. பயங்கரமான பெயின், அதாவது ஸ்கார்பியன் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த கொடுகு அதுக்கு இருக்கு. இது வந்து செடி கொடிகள்லாம் சாப்பிடக்கூடாது, மனுஷனை மட்டும் தான் டார்ச்சர் பண்ணணும். அதுவும் யாரார்கிட்ட தேவனுடைய முத்திரை இல்லையா அவங்ககிட்ட தான். அப்போ வந்து மைனஸ் இந்த பூமியில பாத்தீங்கன்னா அப்போ வந்து பல கோடிகள், ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 கோடி மக்கள் இருந்தாங்களா, அதுல 1,44,000 பீப்புளுக்கு மட்டும்தான் இந்த வெட்டுக்கிளிகள் போய் டார்ச்சர் பண்ணாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இன்னைக்கும் நாம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். தேவனுடைய ரத்தத்தால நம்மளை மூடி இருக்கிறாரு. இப்போ நம்மளை சுத்தி ஒரு 1000 லட்சக்கணக்கான ஈவில் ஸ்பிரிட்ஸ் அங்கங்க போயிட்டு இருக்கு. எல்லாமே பாட்டம்லெஸ் பிட்ல இருந்தும், சிலது வந்து இந்த பூமியில இருக்க ஸ்பிரிட்ஸும் நிறைய இருக்கு. சரிங்களா? அப்போ இந்த ஸ்பிரிட்ஸ் எல்லாமே இப்ப நம்மளை பாதுகாத்துக்கிட்டு இருக்காரு. ஏன்னா வேத வசனம் சொல்லுது, ஒவ்வொருத்தருக்கும் 2 தூதர்கள் கொடுத்திருக்கிறாரு. அக்னி மதில போல பாதுகாப்பு இருக்கு, நமக்கு தேவனுடைய ரத்தம் நம்மளுக்கு பாதுகாப்பு இருக்கு. அப்போ இது எதுவுமே நம்மளை தொட முடியாது. அப்போ அதுங்க என்ன ட்ரை பண்ணும், எப்படியாவது நம்ம விளைவிக்கணும், எப்படியாவது நம்மளோட வீக்னஸை கண்டுபிடிச்சு நம்ம பாவத்துல விளைவிச்சுட்டு அதுக்கு உள்ளால வந்துடலாம், அதுங்க மேனிஃபெஸ்ட் பண்ணணும். ஸோ ஒவ்வொருத்தரும் அதோட அல்டிமேட் டார்கெட்டு எப்படியாவது அதாவது அவன் போற இடத்துக்கு மக்களை கூட்டிட்டு போயிடணும். அந்த ஸ்பிரிட்ஸோட, இந்த டீமன்ஸோட வேலையை. சரிங்களா? அப்போ இங்கேயும் பாருங்களேன், இங்க தேவனோட முத்திரை யாராருக்கு மேல இருக்கிறோம் அவங்களால தொட முடியாது. இப்பவும் நமக்கும் யாராவது இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்துக்குள்ள இருக்காங்களோ, பிசாசானவனுக்கு இடமே கிடையாது. நம்ம இன்னும் பயந்துகிட்டு இருக்கோம். ஆண்டவருடைய பிள்ளைகளாயாச்சு, அதாவது ஆண்டவருக்குள்ள நம்ம அப்படி ஆராதிக்கிறோம், ஆண்டவருக்குள்ள ஆண்டவருக்காக வைராக்கியமா இருக்கிறோம். ஆனா திடீர்னு ஒரு பிசாசுக்கு நீங்க ஜோம் போட சொன்னா பயம், ஐயோ எனக்கு பழக்கம் இல்லைங்க பிரதர், அது எப்படி ஒருவேளை என்னை தாக்கிருச்சுன்னா, அப்படின்னா நீங்க ஆண்டவருடைய ரத்தத்தை நீங்க விசுவாசிக்கலன்னு அர்த்தம். நிறைய பேருக்கு பயம். இன்னும் நல்லா அந்நிய பாஷை பேசுவாங்க, ஆராதிப்பாங்க, ஆனா பிசாசு அவங்களால விரட்டுறதுக்கு ஒரு பெரிய பயம். ஹல்லேலூயா. பிசாசு நம்மளே தொட முடியாது, அவனுக்கு அதிகாரம் கிடையாது. சரிங்களா? அவங்க ஆண்டவருடைய முத்திரை, பரிசுத்த ஆவியான முத்திரை இருக்கும்போது தொடவே முடியாது. இங்க பாருங்களேன், இங்க வந்து தெளிவா போட்டிருக்கு,
சரி, பாட்டம்லெஸ் பிட்ல இருந்து ஒரு கைண்ட் ஆஃப் லோக்கஸ்ட் வருது. அதுக்கு வந்து ஒரு பயங்கர பெயின் கொண்டு வரதுக்கு தேல் போல கொடுக்கப்பட்டிருக்கு. செடி கொடி மரம் சாப்பிடக்கூடாது, யார் யார் கையில முத்திரை இல்லை, தேவனுடைய முத்திரையில அவங்கள மட்டும்தான் நீ அட்டாக் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த அந்த லோக்கஸ்டுக்கு ஒரு அதிகாரம் வந்திருக்கு. ஓகே, and they were not given authority to kill them but to torment them for 5 months. மனுஷங்களை போய் இது பண்ணலாம், நீ நீ யாருமே கொலை பண்ணக்கூடாது, ஆனா டார்மெண்ட் பண்ணணும். டார்மெண்ட்ங்கிறாலே இது இந்த இந்த இதுலயே நீங்க வந்து அண்டர்லைன் பண்ணிக்கலாம். யாரு டார்மெண்ட் பண்ணுவாங்க? ஈவில் ஃபோர்ஸஸ். ஈவில் ஃபோர்ஸஸ் தான் நம்மளை போட்டு டார்மெண்ட் பண்ணும். நம்ம நீங்க சர்ச்லயே பார்த்துருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு மீட்டிங்ஸ்ல எல்லாம் நீங்க பார்த்துருக்கலாம். சில பேருக்கு உள்ள அந்த ஈவில் ஃபோர்ஸ் இருக்கும்போது ப்ரே பண்ணும்போது அவங்கள போட்டு டார்மெண்ட் பண்ணும். தட் இஸ் கால்ட் டார்மெண்டேஷன் ஃபார் 5 months. அப்போ நிறைய பேருக்குள்ள அந்த பிசாசு உள்ளால பூந்துருவான். இந்த ஈவில் ஃபோர்ஸஸ், இந்த ஈவில் ஸ்பிரிட். சேட்டன்ங்கிறது வேற. சேட்டன் வந்து ப்ராமினென்ட், அவன் வந்து ஒரு பெரிய இது, சரிங்களா? இது எல்லாமே குட்டி சாத்தான் நிறைய ரிலீஸ் ஆகுது அந்த நாட்கள்ல, பயங்கரமா ரிலீஸ் ஆகுது பூமி ஃபுல்லாவே. ஏன்னா பூமி ஃபுல்லாவே ஈவில் ஃபோர்ஸஸால நிரம்பி இருக்கு. அப்போ இந்த பாட்டம்லெஸ் பிட்ல இருக்கிற மீதி இருக்கிற எல்லா ஈவில் ஸ்பிரிட்ஸும் வெளியில வருது. அப்ப அந்த ஈவில் ஸ்பிரிட்ஸ் வரதை பார்த்தா அந்த சன்னே மறைச்ச அளவுக்கு அவ்வளோ ஈவில் ஃபோர்ஸஸ் வருது, வந்து ஒவ்வொருத்தரையும் டார்மெண்ட் பண்ணுது. இந்த எக்ஸப்ட் 1,44,000 people, அவங்க மட்டும்தான் தேவனுடைய முத்திரையில இருக்கிறனால அவங்கள தொட முடியல, மற்றவங்க எல்லாத்தையும் டார்மெண்ட் பண்றாங்க. அப்ப டார்மெண்ட்ங்கிறது வந்து அவங்கள வந்து இப்ப வந்து ஈவில் ஸ்பிரிட் இருக்குன்னு பாத்துக்கோங்களேன். யாருமே ஈவில் ஸ்பிரிட் அவங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா பயங்கரமா டார்மெண்ட் பண்ணும், கடைசி வரைக்கும் டார்மெண்ட் பண்ணும். நீங்க வந்து 5 months ஒரு டைம் கொடுத்துருக்காரு, 5 months நீ டார்மெண்ட் பண்ணுன்னு. ஏன்னா அவங்க இது வந்து ஒவ்வொரு டைமும் ஆண்டவர் காமிக்கிறாரு, எனக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்டு இவங்க வந்து சயின்ஸ்ல பயங்கர டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆயிருவாங்க, அவன் வந்து பயங்கரமான ஒரு இது பொசிஷன்ல இருப்பான், திடீர்னு அவனுக்குள்ள ஈவில் ஸ்பிரிட் வந்துடும். சயின்ஸ் எல்லாம் அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, மெடிசன் அதுக்கு இருக்காது. ஸோ ஆல் திஸ் கைண்ட் ஆஃப் டார்மெண்ட், அது பயங்கர பெயினா இருக்கும். அவங்களால ஒண்ணுமே முடியாது. அவங்கள வந்து சாவு அடிக்கணும்னு நினைப்பாங்க, அவங்களால வந்து சாக முடியாது. The torment was like a torment of a scorpion when it strikes a man. ஒரு தேல் வந்து கொட்டனை எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு மோசமான டார்மெண்டேஷன் இருக்கும். In those days men will seek death and will not find it, and they will decide to die and the death will free from them. அவங்க சாகணும்னு நினைச்சா கூட அவங்களால சாக முடியாது. கஷ்டப்பட்டு அந்த 5 மாசம் அந்த பிசாசு போட்டு அவங்கள வந்து அலக்கழிக்கும், ஒண்ணுமே பண்ண முடியாது. ஹல்லேலூயா, இருக்கீங்களா? How many of you with me? So அப்போ இந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு இது என்னது, இவங்க அந்த ஈவில் வேர்ல்ட்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்தி கிறிஸ்து ஆட்சி வந்து ஒரு பிசாசோடைய ஆட்சி. பிசாசோடைய ஆட்சியில பிசாசு தான் வந்து ஃபுல்லா எல்லாத்தையும் போட்டு டார்மெண்ட் பண்ணுது. இவங்க நினைக்கிறாங்க அந்த அந்தி கிறிஸ்து என்னை காப்பாத்திடுவான், அந்தி கிறிஸ்து தான் என்னுடைய ரட்சகர்னு நினைச்சுக்கிட்டு இருந்த இந்த நாட்கள்ல முடிஞ்சு போய் ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட எல்லா அதிகாரத்தையும் அப்ப கட்டவிழ்க்கிறார். இப்ப வந்து எதுவுமே நம்மளை தொட முடியாது. பிளஸ் அந்த 1,44,000 பேரும் தனியா வந்து இது பாதுகாக்கப்படுறாங்க. ஃபைன். இப்போ இது அந்த லோக்கஸ்ட் என்னென்ன பண்ணணும்னு பார்த்தோம். அந்த லோக்கஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இங்க எக்ஸ்பிளைன் பண்றாரு. இது வந்து 2 விதமான ஒரு மீனிங்கும் நான் உங்களுக்கு சொல்றேன். நிறைய விதமான ரெவலேஷன் இருக்கு. இதுல 2 விதமான ஒரு மேஜர் ரெவலேஷன் ஆண்டர் நமக்கு கொடுத்தது உங்களுக்கு நான் ஷேர் பண்ண விரும்புறேன். அப்புறம் இந்த லோக்கஸ்ட் எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு, இந்த ஷேப் ஆஃப் த லோக்கஸ்ட் வாஸ் லைக் எ ஹார்ஸ் ப்ரிப்பேர்ட் ஃபார் த பேட்டில். ஒரு குதிரை போல இருக்கு, ஒரு குதிரை போல. ஓகேங்களா? லோக்கஸ்ட் மாதிரி சின்னதால நல்ல குதிரை சைஸ்ல இருக்கு. ஆன் தேர் ஹெட்ஸ் வேர் கிரவுன்ஸ் ஆஃப் சம்திங் லைக் கோல்டு. அதோட தலையில ஒரு கோல்டு வச்ச மாதிரி இருக்கு. அந்த ஃபேஸஸ் வேர் லைக் த ஃபேஸஸ் ஆஃப் மென். அதோட மூஞ்சு பார்க்கும்போது இது மனுஷனோட மூஞ்சு மாதிரி இருக்கு. தே ஹேட் அ ஹேர் லைக் விமன்ஸ் ஹேர் அண்ட் தேர் டீத் வேர் லைக் லயன்ஸ் டீத். And they had a breastplates like the breastplate of iron, and the sound of their wings was like the sound of chariots with many horses running into the battle. சரிங்களா? இப்போ நான் இதை மட்டும் உங்களுக்கு படிச்சு காமிச்சேன். இந்த வெளிப்படத்துல 9:7 படிச்சு பார்க்கும்போது எத்தனை பேர் உங்களுக்கு வந்து மைண்ட்ல என்ன ஸ்ட்ரைக் ஆச்சுன்னு தெரியல. நல்லா யோசித்து பாருங்க. அந்த நாட்கள்ல இதை நீங்க அப்படியே வச்சு ஒரு மிலிட்டரி ஹெலிகாப்டரை நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க எப்படி இருக்கும்னு. ஓகேங்களா? அந்த நாட்கள்ல யோவானுக்கு ஹெலிகாப்டர் என்ன தெரியாது. இது ஒரு கைண்ட் ஆஃப் ரெவலேஷன். சரிங்களா? ஒரு ஹெலிகாப்டரோட டிசைன், ஒரு மிலிட்டரி ஹெலிகாப்டர் அல்லது ஒரு ஆர்டினரி பேசஞ்சர் ஹெலிகாப்டர் இல்ல, இந்த மிலிட்டரி, அதாவது இந்த ஃபைட்டிங் இதுல யூஸ் பண்றதுக்கு உள்ள ஹெலிகாப்டர். இந்த ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா அதாவது இது பாருங்களேன், அதோட ஹெட் வந்து நல்ல கிரவுன் வச்ச மாதிரி இருக்கும். அது ஃபேஸஸ் ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா இந்த மனுஷனோட மூஞ்சு மாதிரி இருக்கும். தே ஹேட் அ ஹேர் லைக் எ வுமன்ஸ் ஹேர் அண்ட் தே டீத் வேர் லைக் எ லயன்ஸ் டீத். அது வெளியில அந்த குண்டு போடுறதுக்காகலாம் அந்த பல்லு மாதிரிலாம் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி
ஃப்ரண்ட்ல இரும்பால இருக்கும், விங்ஸ் வந்து அந்த சவுண்ட் வந்த மாதிரி இருக்கும், அதோட சுத்துறது வந்து அந்த சேரியட்ஸ், அந்த ஹார்ஸ் போற சேரியட்ஸ் மாதிரி இருக்கும். இது ஒரு கைண்ட் ஆஃப் மீனிங் இருக்கு. இன்னொரு கைண்ட் ஆஃப் மீனிங் வந்து இதோட என்ன சொல்றது, இதோட அந்த ஈவில் ஃபோர்ஸஸோட அப்பியரன்ஸ். நம்ம பாட்டம்லெஸ் பிட்ல பார்த்தோம், பாட்டம்லெஸ் பிட்ல வந்து ஸ்பிரிட்ஸ் தான் பார்க்குறோம், எல்லாம் ஆல்மோஸ்ட் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ஈவில் ஸ்பிரிட்ஸ். அதோட தன்மைகள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இங்கேயும் வெளிப்படுத்துறாரு. சரிங்களா? இதோட தன்மைகள் பார்க்கும்போது த ஹார்ஸ், மென்னு, உமனு, லயனு, ஸ்கார்பியன், இட்ஸ் ஆல் கம்பைன் டுகெதர். இது வந்து சேர்ந்து எப்படி ஒரு டார்ச்சர் பண்ணா எப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி காரியங்கள். ரெண்டு விதமான ஒரு மீனிங் உங்களுக்கு நான் சொன்னேன். சரிங்களா? இப்படி இப்படி அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு. இது எல்லாமே அவர் யோவான் வந்து இந்த மாதிரி ஒரு லோக்கஸ் நம்ம பார்க்குற ஒரு வெட்டிக்கிளி இல்ல, அதாவது சின்ன வந்து நம்ம வந்து இந்த இலையோ மரத்தை சாப்பிடுற வெட்டிக்கிளி இல்ல. இட்ஸ் a kind of evil forces which has all the authority over men, women and everything. It has the power of lion, it has the power of horse, it has the power of scorpion. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஹார்ஸ் போல நல்ல வேகமாக இந்த இது போகும், ஸ்ப்ரெட் ஆகும். அண்ட் ஆல்சோ இட் டார்ச்சர்ஸ் த மென் அண்ட் உமன், ஆல் த பீப்புள். சரிங்களா? லயன் போல நல்ல ஃபியூரிஷாகவும் பயங்கர ஒரு ஸ்ட்ரென்த்தியாகவும் இருக்கும். அண்ட் ஸ்கார்பியன் போல பயங்கர பெயினா இருக்கும். சரிங்களா? இதுதான் அதோட இன்னொரு மீனிங். இதுக்கு நிறைய இன்னொரு வெளிப்பாடுகள் இருக்கு. சரிங்களா? ஒன் சைட் பார்க்கும்போது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் நம்ம வந்து ஒரு ஹெலிகாப்டர் மாதிரி நம்ம வந்து இது பண்ணலாம். செகண்ட் டைம், அதாவது இன்னொரு சைட்ல பார்க்கும் பொழுது இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் ஹவு த டார்ச்சர்ஸ், நமக்குள்ள டார்ச்சர்ஸ் எப்படிலாம் இருக்கும், அதோட டார்ச்சர்ஸோட இன்டென்சிட்டி எப்படி இருக்கு, அதோட தன்மைகள், அதோட டைப் ஆஃப் லோக்கஸ், அதோட அப்பியரன்சஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். சரிங்களா? பார்த்துட்டு ஓகே, அண்ட் தே ஹேட் அ டெய்ல்ஸ் லைக் ஸ்கார்பியான்ஸ் அண்ட் தே வர் ஸ்ட்ரெயின்ஸ் இன் தேர் டெய்ல்ஸ். சரிங்களா? அதுல கொடுக்கும் மாதிரி தேர் பவர் வாஸ் டு ஹர்ட் மென் 5 months. அந்த இதுக்கு வந்து அதாவது இந்த மனுஷனை வந்து டார்ச்சர் பண்றது வந்து 5 மாசத்துக்கு டார்ச்சர் பண்றதுக்காக அவங்களுக்கு அதிகாரம் வந்திருக்கு. பயங்கர டார்ச்சர் இருக்கும். ஸோ இது வந்து மோரா த லெஸ் இதோட ரியல் மீனிங் பார்க்கும் பொழுது ஒன்று வந்து இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் த எல்லா ஸ்பிரிட்ஸும் கட்டவிழ்க்கப்படுது பூமியில. இப்போ வந்து கொஞ்சம் எல்லாமே கண்ட்ரோல்டு இருக்கு. நம்ம பரிசுத்தவான்கள் பண்ற ஜபத்தினாலும், அதாவது நம்ம பண்ற நம்ம 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 தேவனோட இருக்கிறனால, பரிசுத்த தேவனுடைய ரத்தம் இன்னும் வேலிடா இருக்கிறனால பிசாசால முழுமையாக ஆளுகை செய்ய முடியாது, தொட முடியாது. அப்போ வந்து தேவனுடைய சபை எடுத்துக்கொள்ளப்படும். தேவனுடைய காரியங்கள் எல்லாமே பூமியில இருந்து எரேஸ் ஆகி மேல போயிடும். எக்ஸப்ட் அந்த 1,44,000 பீப்புள் மட்டும்தான் சீலோட இருப்பாங்க. அப்போ வந்தா எல்லா பிசாசோட ஒரு முழு தன்மைகளை ஆண்டவர் இந்த பூமியில பாத்துக்கோ. நீ வந்து கும்பிடுறியே, வந்தா அந்த அந்த அந்திகிறிஸ்து தான் என்னை காப்பாத்துவான்னு நினைச்சிட்டு இருக்கியே, அவன் என்னென்னலாம் பண்ணுவான்னு சொல்லிட்டு ஆண்டவர் வந்து எல்லா ஈவில் ஃபோர்ஸஸையும் பூமிக்கு அனுப்புறார். அதுதான் ஒருத்தன் வந்து தேவதூதன் வந்து கீயை கொண்டு வந்து பாட்டம்லெஸ் பிட்டோட கீயை திறந்து விட்டு எல்லா ஈவில் ஃபோர்ஸஸும் பூமிக்கு வந்து பாக்குது. சரிங்களா? அப்போ இந்த 5 months எக்ஸ்ட்ரீம் டார்ச்சர்ல இருக்கும். அவங்கள போட்டு டார்மெண்ட் பண்ண சாவுன்னு நினைச்சா கூட அவங்களால சாக முடியாது. பயங்கர ஒரு பிசாசு போராட்டமா இருக்கு அந்த நாட்கள்ல இருக்கும். சரிங்களா? இது ஒண்ணு. and they had a king over the angel of the bottomless pit. இந்த டீமன்ஸ்க்கு ஒரு தனியா, அதாவது அவங்களுக்கு ஒரு தனி கிங் உண்டு. இது வந்து பிசாசு, அதாவது சேட்டன் கிடையாது. ஈவன் அந்த அதாவது எல்லா ஸ்பிரிட்ஸ்க்கும் ஒரு தலைவன் உண்டு. நீங்க ஸ்பிரிட் வேர்ல்டு பத்தி நம்ம தனியாக இன்னொரு நாள் கூட பார்க்கலாம், டீட்டெயிலா பார்க்கலாம். அண்டர் வேர்ல்ட் கிங்டம்ல எப்படிலாம் நடக்குது, அதே மாதிரி பூமியிலும் நிறைய அவனோட சீக்ரெட் கிங்டம்ஸ் எப்படிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு மேபி இன்னொரு நாள் நம்ம டீட்டெயிலா அதை பத்தி பார்க்கலாம். அப்போ அவனுக்கும், அதாவது இந்த டீமன்ஸோட ஹெட் ஒருத்தன் இருப்பான். அவனோட பேரும் இங்க போட்டிருக்கு, whose name is Abandon, but in Greek he has the name Apollyon. சரிங்களா? அபேண்டன் சொல்லிட்டு அவனோட பேரோட நேம் அவனுக்கு இருக்கு. ஃபைன். அப்போ இந்த மாதிரி ஒரு டார்ச்சர்ஸ் எல்லாமே நடக்குது. தேங்க்யூ ஜீசஸ். ஓகே, அப்போ இந்த ஈவில் ஃபோர்ஸஸ் இது வந்து வேற ஒண்ணுமே கிடையாது. இதுல வந்து கிளியரா நமக்கு ஒன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய காரியம் என்னன்னா, திஸ் வில் பி த ஆஃபுல் டேஸ். அதாவது அது ஒரு பயங்கர மோசமான நாள், எஸ்பெஷலி ஃபார் தோஸ் ஹூ ஹேவ் த மார்க் ஆஃப் த பீஸ்ட். அந்திகிறிஸ்துவோட முத்திரை யாராவது போட்டிருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாமே பயங்கர மோசமான ஒரு வேதனை. ஏன்னா அப்போ அந்த ஆல் த ஸ்பிரிட்ஸ் ஆஃப் த ஈவில் ஹாஸ் பின் லூசன்ட். அவன் எல்லாமே எர்த்துக்கு வந்து அவங்களை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருவான். பாருங்களேன், ஒன்னு பயங்கர பெயின் இருக்கும் அவங்களால, அதாவது அவங்க கண்ட்ரோலே இருக்காது.
அவங்க ஒண்ணு பண்ணணும்னு நினைப்பாங்க, பண்ண முடியாது, வேற ஒருத்தன் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பான். அதாவது அவங்களுக்குள்ள இருக்கிற ஈவல்ஸ் எல்லாத்துக்குள்ளேயும் அந்த ஈவல் ஸ்பிரிட் பூந்துரும். 5 மாசம் அந்த ஈவல் ஸ்பிரிட் போட்டு டார்ச்சர் பண்ணும். இன்னைக்கு நம்ம சர்ச்சில் 1 or 2 பேரை தான் பாக்குறோம். அப்போ அப்ப 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 யாரெல்லாம் இருக்காங்களோ, யாரெல்லாம் வந்து பிசாசுடைய முத்திரை எடுத்திருக்காங்களோ, எல்லாத்துக்குள்ளேயும் பிசாசு பிடிச்சு அவன் ரோட்ல ஆடிக்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? அந்த மோசமான ஒரு கண்டிஷனுக்குள்ளதான் இந்த 5வது எக்காலம் ஊதும் போது நடக்க வேண்டிய காரியங்கள். ஹல்லேலூயா. சோ அப்போ இது எல்லாமே நம்ம தப்பிக்கணும்னா நம்ம சபையாகிய நாம் இதற்கு முன்னாடி ஆயத்தமாக இருக்க வேண்டும். இந்த இந்த காரியத்துக்கு நம்ம போகவே கூடாது. இந்த இந்த 7 வருஷம் அந்திகிறிஸ்து ஆட்சிக்கு முன்னாடி சபை எடுத்துக்கொள்ளப்படும். அந்த சபை எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது நீங்களும் நானும் இருக்க வேண்டும். அதுக்கு தான் நம்மளுடைய ஆயத்தமாக இருக்க வேண்டும். நம்ம இது வரைக்கும் பூமியில் உள்ள காரியங்கள் எல்லாமே யோசிச்சுட்டு இருந்ததெல்லாம் முடிஞ்சு போச்சு. நம்ம அடுத்து என்ன பண்ணலாம், எங்க போகலாம், என்ன பிளான்ஸ் இருக்கு, என்ன ட்ரீம்ஸ் இருக்கு, அதெல்லாம் இனிமேட்டு யோசிக்கிற காலங்கள் கிடையாது. யுவர் பிளான் and your destiny has to go with Jesus and you have to be in heaven. Any second he would come. இப்போ ஏற்கனவே ரிவைவல் போயிட்டு இருக்கு. So we should not supposed to miss that secret coming. இயேசு கிறிஸ்துவோட ரகசிய வருகையை மிஸ் பண்ணிடக்கூடாது. அதன் மூலமாக தேவன் வைத்திருக்கிற திட்டங்கள் நம்மளோட கடைசி வாழ்க்கையில நிறைவேறணும். அதாவது இந்த 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 கடைசி காலத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எப்படி பாருங்களேன், இந்த 5வது எக்காலத்துல எவ்வளவு மோசமான ஈவல் ஃபோர்ஸஸ் எல்லாமே கட்டவிழ்க்கப்பட்டு பாட்டம்லெஸ் பிட்ல இருந்து வந்து ஒவ்வொருத்தருக்குள்ளும் டார்ச்சர் பண்ற நிலைமைக்கு வந்துருச்சு. இன்னைக்கு வந்து இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் நமக்கு இருக்கனால ஒரு ஹீவில் ஃபோர்ஸும் நம்மளை தொடாது. மேபி நீங்க வந்து ஆண்டோட கேட்டு, ஆண்டவரே என்னோட ஆவிக்குரிய கண்களை தரங்க கேட்டு பாருங்களேன். மேபி இஃப் 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 காட் வில்லிங் அது உங்களுக்கு திறந்துட்டாருன்னா அமேசிங். நீங்க வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் ரெலம்ல நீங்க எல்லாருமே பார்ப்பீங்க, எப்படி யார் உங்களை பாதுகாத்துட்டு இருக்கான்னு அப்பதான் உங்களுக்கு புரியும். நம்ம கார்ல போகும்போது மட்டும் தான் பாதுகாப்பு கேட்கறோம். ஆனா 24 hours காட் இஸ் ப்ரொடெக்டிங் அஸ் த்ரூ ஹிஸ் ஏஞ்சல்ஸ். நம்மளை சுத்தி 2 தூதர்கள் எப்பொழுதுமே நிற்கிறாங்க. அக்னி மதில் நம்மளை சுத்தி போட்டிருக்காரு. அப்போ ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் நம்ம இப்ப ரியலைஸ் பண்றது இல்ல. ஆனா அந்த ஸ்பிரிச்சுவல் ரெலம்குள்ள போகும்போது அந்த நாட்கள்ல அது யாருமே இருக்க மாட்டாங்க, 2 தூதர்களும் இருக்க மாட்டாங்க. அந்த யாராவது அந்திகிறிஸ்து முத்திரை போட்டிருக்கானோ எல்லாரும் தேவனுடைய பாதுகாப்பு இருக்காது. தேவனுடைய ரத்தம் அவங்களே வந்து சுத்திகரிக்கப்படாது, அது பாதுகாக்கப்படாது. அதுக்கப்புறம் அவங்களை சுத்தி இருக்கிற அக்னி மதிலும் இருக்காது. தேவதூதர்களை பாதுகாப்பாங்க, அதுவும் இருக்காது. So all the evil forces, எவன் எத்தனை கோடி வருதுன்னு தெரியல, எல்லாமே ஒவ்வொருத்தனுக்குள்ளே போய் பூந்துரும். ஒருத்தன ஒண்ணு மட்டும் போறாது. அன்னைக்கெல்லாம் ஒருத்தனுக்குள்ளே 6000 இருந்தது. அப்ப வந்து எத்தனை கோடி வரப்போகுதுன்னு தெரியல. So such a strange time flame. அந்த 7 வருஷம் பயங்கர மோசமான நாட்கள். இதெல்லாமே பைபிள்ல ஆண்டவர் நமக்கு முன்கூட்டியே காமிச்சிருக்கிறார், முன்கூட்டியே அறிவித்திருக்கிறார். So we have to be ready. Anytime God will appear for his people. அவரோட சபையை எடுத்துக்கொள்வதற்காக எந்நேரமும் வரலாம். நாம் ஆயத்தமாக இருப்போம், மற்றவங்களையும் ஆயத்தப்படுத்துவோம். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். நல்ல பிதாவை நன்றியோடு துதிக்கிறேன் சுவாமி. இந்த அருமையான வேலைக்காக துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த 5வது வெக்காலத்துல ஆண்டவரே அப்பா, இந்த பாட்டம்லெஸ் பிட்ல இருந்து there are evil forces which you are opening to this world, Lord Jesus. But before that, before the event of Antichrist, as a Christ you will appear on the cloud and we want to be participate, Lord Jesus. அந்த ரகசிய வரைகளை நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணோம். அதற்கு உள்ள தகுதியை எங்களை தகுதிப்படுத்துங்க, எங்களை ஆயத்தப்படுத்துங்க, எங்களை உருவாக்குங்க, எங்களை பலப்படுத்துங்க. தெய்வ கிருபை, தெய்வ சமாதானம், தெய்வ பிரசனம் எங்களோட தங்கி இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் இயேசுவின் பலன் அவங்களை மூடட்டும், இயேசுவின் பிரசனம் அவங்களை மூடட்டும். நீர் வந்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. கர்த்தாவே, உம்முடைய வார்த்தை அவங்களோட இடைப்படட்டும், உம்முடைய வார்த்தை அவங்களை பலப்படுத்தட்டும். இந்த பைபிள் ஸ்டடி எஸ்பெஷலி புக் ஆஃப் ரெவலேஷன் நாங்கள் படிச்சுட்டு இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் இந்த சத்தியங்கள் எங்களுக்குள்ளாக போகட்டும். இது எங்களுக்குள்ளாக ஆழமாக பதிந்து நாங்கள் அனைவர்களுக்கு எடுத்து சொல்ல கிருபை தாங்க தகப்பனே. தேவ வசனம் எங்களோட கூட இருக்கட்டும். உங்களுடைய பாதுகாப்பும் அரவணைப்பும் இந்த பேண்டமிக் பீரியட்லயும் இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். லார்ட் வி ப்ரே. எங்களை சுத்தி நீங்க 2 தூதர்களை வைத்திருக்கிறீங்க, அதற்காக நன்றி. எங்களை சுத்தி அக்னி மதிலாக வைத்திருக்கிறீங்க, அதற்காக நன்றி. உலகமோ பிசாசோ எங்களை தொடாதபடி இயேசுவின் ரத்த கோட்டைகளை எங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறீங்க, அதற்காக நன்றி. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் இன்னும் அதிகமான உம்முடைய அனுபவத்துக்குள்ள வளர ஒரு கிருபை தாங்க. தேவ கிருபை, சமாதானம், சந்தோஷம் தங்கி இருக்கட்டும். சகல துதிகான மகிமை மாற்றமெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. Amen, 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 amen. Thank you so much for joining in. I hope you are blessed. If you're really blessed, maybe you can send a message to us. May God's name alone be glorified. Let's meet tomorrow. நாளைக்கு அந்த 6வது எக்காலத்தை பத்தி நம்ம பார்ப்போம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. God bless you.